ஒருத்தரை கேவலமா பேசுறது, ஒருத்தர் தப்பா நினைக்கிறது, ஒருத்தனுக்கு சதி பண்றது, ஒருத்தனை பின்னால பேசுறது, ஒருத்தனை வந்து முன்னால ஒரு மாதிரி பேசுறது, பின்னால ஒரு மாதிரி பேசுறது, இவங்கிட்டயும் ஒரு குத்து போட்டு வச்சுக்கிறது, அவங்கிட்டயும் ஒரு குத்து போட்டு வச்சுக்கிறது, இப்படி எல்லாம் நட்பை எப்படி எல்லாம் நாம் பாழாக்கி வைத்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்தால் இங்க ஒண்ணுமே நடக்கல. அவர் வரும்போது யோசிச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ், அடடா இவரைத்தான் வரக்கூடாதுன்னா இவர் வந்துட்டாரே அப்படின்னு. இதை அல்லாஹ் எப்படி கண்டிக்கிறான்? அபஸ வ தவல்லா அன்ஜாஹுல் அமா وما يدريك لعله يزكى واما من جاءك يسعى وهو يخشى فانت عنه تلهى. நேரடியா கேட்கல அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் மூணாவது மனுஷன் மாதிரி கேட்கிறான். அல்லாஹ் அவர் ஏன் அவர் கடுகெடுத்தார், அவர் முகம் சுளித்தார் ஒரு குருடர் அவர் இடத்திலே வந்ததற்காக. அவருக்கு யார் சொன்னது? அவர்னா யாரு? அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறான் அல்லாஹ், அவருக்கு யார் சொன்னது? அம்மா மனிஸ்தகனா ஃபஅன்த அன்ஹு தலஹா. எங்க நாங்க இப்படி செய்வோம் அப்படி செய்வோம், எங்களுக்கு இப்படி இருந்தா தான் ஏத்துக்குவோம், நாங்க அப்படி இருந்தா தான் ஏத்துக்குவோம் ஒருத்தர் ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா அவன் இஸ்லாத்தை ஏத்துக்குவான்னு? அம்மா மன் ஜாஅக யஸா, ஒருவன் உங்களை நாடி வருகிறான், தேடி வருகிறான், உங்கள் தோழர் அவன். வஹுவ யக்ஷா, அவன் அல்லாஹ்வை பயப்படுறவன். ஃபஅன்த அன்ஹு தலஹா, அவனை விட்டா நீங்க முகம் திருப்புறீங்க. ஏன் முகம் திருப்புனீங்க? ஏன் கடுகெடுத்தீங்க? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கேட்டான். இனி உலகம் உள்ள வரைக்கும் அந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு தான் இருப்பான் எல்லாருமே. உலகம் காலம், இந்த உலகம் இந்த பூமி பந்து சுழலும் காலம் எல்லாம் இந்த ஆயத்தை இருக்க வைத்தான் அல்லாஹ். காரணம், ஒரு தோழரை நீங்கள் குறைவாக மதிப்பிட்டது.